வெல்கம் டு லவ் குயின்ஸ். என்னோட சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயுமே நான் உங்களுக்கு வீடியோ இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்க மாதிரி ஸ்டிச்சிங்லாம் வீடியோ கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு இந்த இது என்னால் போடும்போது எடுக்க முடியல. அதனால் இப்போ வந்து இந்த ஆர்டர் சீக்கிரமாக முடிச்சிட்டோம். இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக காமிக்க போகிறேன். பாருங்கள். இப்போ இதில் கை, பேக்கு, ஃபஸ்ட்டு இதில் நான் எப்படி ஒரு கை போட்டிருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு காமிக்க போகிறேன். இது இந்த ப்ளவுஸோட இது பார்த்தீங்கன்னா கை இந்த இதுதான் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து கை லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு நம்ம போட்டிருக்கோம். 9 இன்ச்சுக்கு இவ்வளோ தூரம் வரும் உங்களுக்கு கை. அவங்க சாரீ என்ன கலர் அப்படின்னா பச்சை கலரில் பார்டர் வச்ச மாதிரி வரும் உங்களுக்கு. அதில் வந்து அவங்க ஃபுல்லாக இப்போ எனக்கு பச்சையாக இருக்கணும், வந்து கோல்டு அதிகம் இல்லாமல் பச்சை இருக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் கோல்டும் பச்சையும் மிக்சிங்கில் நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் எப்படின்னா உங்களுக்கு இதில் 2 லைன் செயின் ஸ்டிச்சு போட்டிருக்கேன். அடுத்து வந்து இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி உங்களுக்கு லோடிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். நான் பைப்பிங் த்ரெட் வச்சு லோடிங் போடுவோம் இல்லையா, அது மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பர் 4 நம்பர் பீட்ஸ், கோல்டு கலர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் செயின் கொடுத்துருக்கேன். அதை ஒட்டி உங்களுக்கு குந்தன் ஸ்டோனு ஒட்டி வச்சிருக்கேன். வைக்கல, இது குந்தன் ஸ்டோன் ஒட்டி அதுக்கு மேல செயின் மாதிரி கொடுத்துருக்கோம். இது பார்டர்ல உள்ளது இது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸா நேரா நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வச்சு பாக்ஸா கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு சுகர் பீட்ஸ் நம்பர் 3 பீட்ஸ் கொடுத்துருக்கேன் இதுல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி நான் உள்ளுக்குள்ள அங்கே கொடுத்துருக்கேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி உங்களுக்கு 3 இது இலை மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நாங்கள் கைக்கு உண்டானது இது இவ்வளோதான் உங்களுக்கு. பாருங்க, இவ்வளோ அழகா இருக்குங்க. அதே மாதிரி பேக் டிசைன் சிம்பிளாக கட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் டிசைன். நெக்கு கொஞ்சம் அகலமாக கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு போன டிசைன் போட்டு கொடுத்துருந்தேன். நெக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கொடுத்த அளவு தான் போட்டிருந்தோம். இதில் வந்து கொஞ்சம் எனக்கு அகலமாக பண்ணி கொடுங்க நெக் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு இந்த நெக் வந்து அகலமாக போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டபுள் லைன். எப்பயுமே ஆரியில் டபுள் லைன் செயின் போடணும். அதே மாதிரி டபுள் லைன் போட்டு அதே மாதிரி லோடிங் த்ரெட் போட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்து நம்பர் 4 பீட்ஸ் கொடுத்து சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் செயின், அதுக்கு மேலே குந்தன் அதை ஒட்டி செயின் கொடுத்துருக்கோம். அதை ஒட்டி உங்களுக்கு ஃபினிஷிங்காக உங்களுக்கு செயின் கொடுத்து நம்பர் 3 பீட்ஸும் சுகர் பீட்ஸும் ஒன்று சும்மா நம்மளுக்கு ஜமிக்கி தொங்குற மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். அங்கங்கே ஒரு புட்டா மாதிரி கேட்டாங்க அவங்க. அதனால வந்து என்னன்னா நம்ம ஒரு நம்பர் 3 பீட்ஸ் வச்சு அதில் ஒரு 2 லைன் செயின் மாதிரி அடிச்சிருக்கோம். பாருங்க, சிம்பிளா இருந்தாலும் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதுதான் பேக் போர்ஷன் உங்களுக்கு. இதோட ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படின்னா பார்க்க நீட்டா இருக்கும். பாருங்க, ஃப்ரண்ட் போர்ஷன் இதுதான் உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் அதே தான். 2 செயின், த்ரெட் லோடிங், சுகர் பீட்ஸு, நம்பர் 4 பீட்ஸு, சுகர் பீட்ஸு, செயின், குந்தன் ஒர்க்கு, ஜிம்கி மாடலில் ஒரு 3 பீட்ஸு வந்து உங்களுக்கு சுகர் பீட்ஸ் ஒன்று வச்சு அவுட்லைன் வந்து செயின் கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ இந்த மாதிரி இந்த ஒர்க்கு தான் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இது நாங்கள் இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஆர்டருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட் வரும். ரேட் வந்து நம்ம கன்ஃபார்மாக இதுதான் ரேட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சேரீக்கு தகுந்த மாதிரி டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வித்தியாசமாக மாறிக்கிட்டே போகும். அதான் ஒரு இதில் வந்து இது வந்து நம்ம வந்து 1500 இருந்து இதே டிசைனாக நம்ம வந்து எவ்வளோ ரேஞ்சுக்கு வேணாலும் நம்ம போடலாம். எவ்வளோ கிராண்டாக கேட்குறாங்களோ அவ்வளோ கிராண்ட். அதனால இது ரேட் மட்டும் உங்களுக்கு இதுதான் ரேட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது.
அதனால நீங்க உங்களுக்கு எதுவும் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்னோட இதுல பாருங்க, ஸ்க்ரீன்ல என்னோட நம்பர் வரும். இந்த நம்பருக்கு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் நாங்க போட்டு இதை நாங்க அப்படியே டெலிவரி பண்ணிடுவோம். நாங்க இந்த மாதிரி இதை விட கிராண்ட் ஒர்க் இப்ப எல்லாம் சிம்பிளா தான் கேக்குறாங்க. ஆனா இதை விட கிராண்ட் ஒர்க்கும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நிறைய வர்றது எல்லாமே சிம்பிள் ஆர்டர் தான் விரும்புறாங்க எல்லாருமே. கிராண்ட்னா உங்களுக்கு ஒரு சிலர் தான் கிராண்டா கேட்குறாங்க, இந்த பிரைடல் ஒர்க் இந்த மாதிரி தான் கிராண்ட் கேட்குறாங்க. இப்போ வர்றது எல்லாமே சிம்பிள் தான். இப்போ வந்து நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் நாங்கள் பண்ணி கொடுப்போம். வீக்லி உங்களுக்கு 1500 மினிமம் 1500. அதை நீங்கள் இந்த ஒர்க்கே வேணும், எனக்கு 1500 வேணும், எவ்வளோ சிம்பிளாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சிம்பிளாக பண்ணி கொடுப்போம். இதே ஒர்க்கு எவ்வளோ கிராண்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ நீங்கள் 5500 6500 அதுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் மாறிக்கிட்டே போகும். எவ்வளோ கிராண்டாக பண்ணணுமோ அவ்வளோ கிராண்டாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.